ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மலர்ந்திருக்கக்கூடிய எதிர்பாராத நட்பு இந்த உலகத்தையே பெரும் மாற்றத்தை நோக்கி நகர்த்த ஆரம்பிச்சிருக்குதுங்க. குறிப்பா இந்தியாவும் சைனாவும் முன்னின்று லீட் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த மல்டி போலார் வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறதே இப்போ தலைகீழா மாறுறதுக்கு தயாராகிட்டு இருக்குது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த அமெரிக்கா ரஷ்யா நட்புக்கும் மல்டி போலார் வேர்ல்டு ஆர்டருக்கும் என்ன சம்பந்தம், இந்த மாற்றத்தினால இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே இந்த உலக அரசியல் அப்படிங்கிறதே உக்ரைன் போருக்கு பிறகு எந்த அளவுக்கான ஒரு மாற்றத்தை சந்திக்க போகுது அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீடைல்டா இந்த ஒரு வீடியோல பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர்ல ரஷ்ய படைகள் தொடர்ந்து குர்ஸ்க், போக்ரோவோஸ்க் மாதிரியான உக்ரைன் பகுதிகளில் முன்னேறிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா குர்ஸ்க்ல பாத்தீங்கன்னா சுட்சா கிட்ட இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் இன்டர்நேஷனல் பார்டரை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், கண்டிப்பா இந்த பார்டர்ல உக்ரைன் படைகளை கட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா உக்ரைன் படைகள் குர்ஸ்குள்ளேயே சிக்கிக்குவாங்க, அவங்கள சுத்தி வளைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதற்கான நடவடிக்கைகளை ரஷ்ய படைகள் குர்ஸ்க் பிராந்தியத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் ரஷ்ய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படைகளுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டு நாடுகளுக்கும் நடுவில் எப்போ வேண்டுமானாலும் ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பமாகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கிறதுனால எங்க இந்த ஃப்ரண்ட் லைன்ல இருக்காங்க இல்லையா ரஷ்ய படைகள், அவங்க போக்ரோவோஸ்கையும் குர்ஸ்கையும் கன்ஃபார்மா டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அஃபென்சிவை இன்டென்சிஃபை பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கலக்கம் ரஷ்ய அரசாங்கத்துக்கு இருக்குங்க. அதனால தான் ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறவங்க நீங்க ஒன்றும் அவசரப்பட்டு இன்டென்சிஃபை பண்ண வேண்டாம், இவ்வளவு நாளா என்ன ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருந்தீங்களோ அதே ஸ்பீடிலேயே வந்து முன்னேறுங்க, இந்த ஸ்பீடை குறைக்கவும் வேண்டாம், அதிக அளவுக்கு இன்டென்சிஃபைடா ஒரு அஃபென்சிவா நடத்தவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அரசாங்கம் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. சேம்பா இன்டென்சிஃபை பண்ணி இந்த ஏரியாவெல்லாம் கேப்சர் பண்ணிட்டா நல்லது தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா ரஷ்யாவுக்கு அதுல வேற பிளான் இருக்குதுங்க. பேச்சுவார்த்தையின் மூலமாகவே இந்த பகுதியில கேப்சரே பண்ணாம மொத்தமா அந்த போக்ரோவோஸ்க்கு சுத்தி போயிட்டு இருக்காங்க இல்லையா, போக்ரோவோஸ்கையும் சேர்த்து எங்களுக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள்ல கேட்கலாம். அப்படி கொடுக்க மறுத்தாங்க அப்படின்னா அந்த சமயத்துல ஒரு இன்டென்சிஃபைடு அசால்ட் அப்படிங்கறத பண்ணலாம். அது வரைக்கும் அவங்களுடைய படை பலம் அப்படிங்கறத ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் இல்லையா, அதற்கான ஒரு சரியான வாய்ப்பை இதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய எண்ணம். இது ஒரு பக்கம் அப்படின்னா, மறுபக்கம் ரஷ்ய அரசாங்கம் இந்த 3 வருட போர்ல அவங்க எதையெல்லாம் இழந்தாங்களோ அதையெல்லாம் மீண்டும் பெறுவதற்கான முயற்சிகளை ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யா என்னப்பா இந்த 3 வருஷத்துல இழந்துச்சு அப்படின்னு கேட்டா, எல்லாருமே மிக முக்கியமா சொல்றது பொருளாதார தடையினால அவங்க பொருளாதாரம் கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கும் அப்படிங்கறதா தாங்க இருக்கும். ஆனா அதை விட ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கறத ரஷ்யா சந்திச்சிருந்தது, அந்த இழப்பை தான் இப்ப சரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்பு தன்மை. இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பல நாடு ரஷ்யாவை சார்ந்திருந்தாங்க. அது பெட்ரோலை வாங்குறதுக்காக இருக்கட்டும், இல்ல கேஸுக்காக இருக்கட்டும், ஈவன் ஐரோப்பிய நாடுகளே கேஸ் அப்படின்னு வரும்பொழுது ரஷ்யாவை மிகப்பெரிய அளவுக்கு சார்ந்திருந்தாங்க. அமெரிக்காவினுடைய பல கம்பெனிஸும் ரஷ்யாவில் பெரிய அளவுக்கு முதலீடு செஞ்சு அந்த நாட்டை அந்த விஷயத்துல சார்ந்திருந்தாங்க. இந்த சார்புத்தன்மை இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்கே இந்த நாடுகள் கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா டக்குன்னு எதிர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த விஷயத்திலாம் அவங்க கை வைக்க வாய்ப்பு உண்டு, நம்ம அவங்கள சார்ந்து இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இந்த நாடுகளுக்கு வரும். இதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த நார்ட் ஸ்ட்ரீம் கேஸ் பைப்லைன் போயிட்டு இருந்தது இல்லையா, அந்த ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக எது பண்றதுனாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயம் அந்த கேஸை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில நாடுகள் முடிவு செய்த பொழுது மற்ற ஐரோப்பிய நாடுகள் அதை எதிர்த்தாங்க. பயங்கரமான டிஸ்கஷன்ஸ் எல்லாமே அதுல ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா தொடர்ந்து ரஷ்யாவை சார்ந்துதான் இந்த கேஸுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும் சொல்லிட்டு தான் அமெரிக்கா, பிரிட்டன், உக்ரைன் இந்த 3 நாடுகளும் சேர்ந்து இந்த நார்ட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற பைப்லைனே நடுக்கடலை வச்சு உடைச்சு விட்டு அந்த பழியையும் தூக்கி ரஷ்யா மேலே போட்டாங்க. இந்த சார்புத்தன்மை உடைக்கப்பட்ட பிறகுதான் நீங்க நல்லாவே நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இந்த ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுக்கு போயிருந்திருக்கும். ஏன்னா இவ்வளவு நாளா கேஸை நம்பி இருந்தேன், இனிமேல் நான் இல்லை, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மென்டாலிட்டி தான். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு எதிராக தொடர்ந்து போட்ட பொருளாதார தடைகள்னால பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் ரஷ்யா மேலே இருந்த அந்த சார்புத்தன்மையும் இழக்க ஆரம்பிச்சாங்க. இதன் மூலமா அமெரிக்கா நினைச்ச மாதிரியே ரஷ்யாவுக்கு எதிராக எல்லா நாடுகளையும் தன் பக்கம் அவங்களால இழுக்க முடிஞ்சது. இப்போ இந்த சார்புத்தன்மையை மீண்டும் இந்த நாடுகளுக்கு மத்தியில் உருவாக்கணும். அப்பதான் இன் ஃபியூச்சர் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும் பொழுது மற்ற நாடுகள் ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து தாங்க ஆட்டத்தையே ரஷ்யா ஆரம்பிச்சிருக்குது. அமெரிக்க அரசாங்கத்தை
அரசாங்கத்தை ரஷ்யாவினுடைய ஒரு பிராந்தியத்தில் ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுல சேர்த்து இருந்தது ரஷ்ய அரசாங்கம். இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு பிறகு அதுல இருந்து அமெரிக்க அரசாங்கம் வெளியே போயிருந்தது. இப்ப மீண்டும் அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டை நம்ம ஒன்னா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்வைட்டை ரஷ்யா கொடுத்துருக்குதுங்க. அது மட்டும் இல்ல, உக்ரைன் அரசாங்கத்துக்கு கூட அமெரிக்க அரசாங்கம் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் சொல்லக்கூடிய கனிம வளங்களை பத்தின டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்குது இல்லையா. சோ ஆக்சுவலா முதல்ல உக்ரைன் அரசாங்கம் இந்த கனிம வளங்களை நாங்க முழுசா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன பொழுது ரஷ்ய அரசாங்கம் அவங்களாவே முன் வந்து இந்த ரேர் எர்த் மினரல்ஸ்ங்கிறது எங்க நாட்டிலும் இருக்குது, அதை விட முக்கியமா எங்களுடைய புதிய பகுதிகளிலும் இருக்குது. அதாவது இந்த புதிய பகுதிகள் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லைங்க, உக்ரைன்ல இப்ப ரஷ்யா கேப்சர் பண்ணியிருக்கிற பகுதிகளை தான் பாத்தீங்கன்னா அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதையே நாங்க அமெரிக்காவுக்கு கொடுக்க தயார், அமெரிக்காவுக்கு விற்கிறதுக்கு தயார், நீங்க தயார் அப்படின்னா வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு இன்வைட்டும் ரஷ்யா சார்பா அமெரிக்காவுக்கு பறந்திருக்குதுங்க. ஸோ இன்னும் வந்து உக்ரைன்ல இருக்கிற பகுதிகளை ரஷ்யா கூட இணைக்கல அப்படின்னாலும் பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே அன்அஃபிஷியலா ரஷ்யா அந்த பகுதிகளை தன் கூட இணைச்சிருச்சுன்னு தாங்க சொல்லியாகணும். மறுபக்கம் ட்ரம்ப் அரசாங்கமே பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படிங்கிறத தூக்கி ஓரமா வச்சுட்டு பிசினஸ் அப்படிங்கிறத தான் முன்னாடி வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, ஐநா சபையில ரஷ்யாவுக்கு எதிராக கொண்டு வரப்படுற ஒரு தீர்மானத்தில் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஓட்டு போடுங்கிறத யாருமே கொஞ்சம் கூட ஈவன் கனவுல கூட வந்து நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவமே நடந்திருக்குது. ஸோ ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் கொண்டு வந்த தீர்மானத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா வந்து ஓட்டு போட்டிருக்குதுங்க. ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக எதிர்த்திருக்கிறாங்க. அதோட நிறுத்தாம அமெரிக்க அரசாங்கம் ரஷ்யா சார்பாக ஒரு தீர்மானத்தை அவங்களாவே முன்னாடி கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றின ஒரு தீர்மானம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே பிரான்ஸ் அரசாங்கம் குறுக்க வந்து அது எப்படி ரெண்டு பேர்த்துக்கும் இடையிலான போர்னு சொல்லுவீங்க, இந்த போர் ஆரம்பிச்சது ரஷ்யா தான், அதனால ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக நடத்திக்கிட்டு இருக்கிற போர்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை மாத்தி அந்த தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. அதனால கடுப்பாகி போன அமெரிக்க அரசாங்கம் பார்த்தீங்கன்னா என்னதான் அந்த தீர்மானத்தை தானே ரெடி பண்ணியிருந்தாலும் இந்த ஒரே ஒரு வார்த்தையை மாற்றின காரணத்தினால தன்னோட தீர்மானத்துக்கு எதிராக தானே வந்து ஓட்டு போட்டிருக்குது ரஷ்யாவுக்கு ஆதரவா. உலக அரசியலை பார்க்குறவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் கனவுல கூட வந்து நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். இது எல்லாத்த விட ரொம்பவே முக்கியமா இப்ப அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கிற இந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்குதுங்க. காரணம், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் இந்த உலகத்தினுடைய மையப்புள்ளிகளா இந்த இரண்டு நாடுகளும் வந்து லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒருத்தர் எல்லை மீறும்பொழுது இப்போ அமெரிக்கா எல்லை மீறுச்சுன்னா ரஷ்யா வந்து அங்க கண்ட்ரோல் பண்ணும், ரஷ்யா எல்லை மீறுச்சுன்னா அமெரிக்கா வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஆனா இந்த உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா காட்சிகள் அப்படியே டோட்டலா மாறுச்சு. ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஓரம் கட்டிட்டு பல நாடுகளும் முன்னிலைக்கு வந்தாங்க. ஒரு மல்டி போலார் வேர்ல்டு அப்படிங்கிறது உருவாச்சு. இந்த ஒரு மல்டி போலார் வேர்ல்டை இந்தியாவும் சைனாவும் முன்னாடி நின்று லீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க ரெண்டு பேரும் வல்லரசாவே இருந்துட்டு போங்க, அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை கிடையாது, எங்க நாட்டுக்கு எது நல்லதோ நாங்க என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் நாங்க பண்ணுவோம், எங்க மேல கொண்டு வந்து ஒரு விஷயத்தை உங்களால திணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லா நாடுகளுமே அவங்க அவங்களுடைய சுய கருத்துக்களோட வந்து முன்னேற ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ இந்த உக்ரைன் போர் முடியக்கூடிய தருவாயில இருக்கிற இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் காட்சிகள் மாற ஆரம்பிச்சிருக்குது. இந்த மல்டி போலார் வேர்ல்டு அப்படிங்கிறதுக்கு மீண்டும் ஒரு ஆபத்து வந்திருக்குதுங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல பிரச்சனை பண்றாங்க, எக்ஸாம்பிளுக்கு இப்ப ரஷ்யாவே ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க அமெரிக்கா இன்டர்ஃபியர் பண்ணல, ஒதுங்கி நின்னுக்குது அப்படின்னா என்ன ஆகும்? ரஷ்யா ஆட்டோமேட்டிக்கா தொடர்ந்து அடுத்தடுத்த இடங்கள்ல பிரச்சனைகளை பண்ணுவாங்க. இதே தாங்க அமெரிக்காவும். அமெரிக்கா போயிட்டு ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணும்போது அங்க ரஷ்யா இன்டர்ஃபியர் பண்ணலன்னா அமெரிக்காவும் தொடர்ந்து பல இடங்கள்ல பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டே போவாங்க. இப்படி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இந்த ரெண்டு நாடுகளும் கோஆபரேட் பண்ணிட்டு மற்ற நாடுகளுக்கு ஆபத்தை விளைவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குது. இதனாலதான் பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் ஆரம்பத்திலிருந்தே இந்த ரஷ்யா அமெரிக்கா உறவை பார்த்து நடுநடுங்கி போய் கிடக்குறாங்க. ஏன்னா முதல் ஆபத்து அப்படிங்கிறது இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு தாங்க வரும். முக்கியமா ரஷ்யா உக்ரைனோட நிறுத்திட்டா பரவாயில்ல, அடுத்தடுத்து முன்னேறி வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதே சமயம் அமெரிக்கா ரஷ்யா கூட இருக்கிறது பொழுது அமெரிக்கா கிட்டையும் போயிட்டு வந்து கேட்க முடியாது. இந்த ஒரு பதட்டம் தான் ஐரோப்பிய நாடுகள் மத்தியில ரொம்ப பெரிய அளவுக்கு நீடிச்சுக்கிட்டு வருது. அது மட்டும் இல்லைங்க, ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கை சைனாவை தனிமைப்படுத்துறதுக்கான அமெரிக்காவினுடைய ஒரு வாய்ப்பாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய காம்படிட்டர் சைனா தான். குறிப்பா இந்த உக்ரைன் போர் ஆரம்பிச்ச பிறகு சைனா பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்டேஜ்ல ரொம்பவே வந்து அட்வான்ஸ் ஆகிட்டே வந்துட்டாங்க. நீ அடுத்தது அமெரிக்காவுக்கு ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் தான் சைனா தான். அப்படிங்கும் பொழுது சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவை பிரிக்கணும், சைனாவை தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிறத நோக்கி அமெரிக்கா நகர ஆரம்பிப்பாங்க.
ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா சீன அரசாங்கமும் உஷாரா ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய அண்டை நாடான இந்தியா கிட்ட நம்ம கொஞ்சம் அடக்கமாக போயிடுவோம், இல்லைன்னா எப்படி பார்த்தாலும் தனக்கு பிரச்சனை தான். ஸோ அண்டை நாட்டிலேயே ரொம்ப மிக வலிமையான ஒரு இராணுவம் இருக்குது, அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டும் இருக்குது. அதை நம்ம பக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும், ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்தியா கூடயுமே ரொம்ப சமாதானமாக வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த மல்டி போலார் வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நம்ம கண்ணு முன்னாடியே மாறப்போகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி மாறுது, யாருக்கு சாதகமாக மாறுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மல்டி போலார் வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறது காப்பாற்றப்படணுமா, இல்லை அப்படின்னா இல்லை 2 நாடுகள் லீட் பண்ணுறதே நமக்கு போதும், இந்த மல்டி போலார் வேர்ல்டு ஆர்டர்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.